அவன் எப்படி உள்ள வந்துடுறான்னு நான் பாக்குறேன். அவன் எப்படி இந்த இதுக்குள்ள என்னைய மீறி வர்றான்னு பாக்குறேன். அவன் புகைப்படத்தை போடக்கூடாது, இவன் புகைப்படத்தை போடக்கூடாதுங்கிறது நிறைய நம்ம சந்திக்கிறோம். உனக்கு பிடிச்சவன் புகைப்படத்தை தான் போடணும். உங்களுக்கு பிடித்தவர்கள் தான் இந்த கட்சியில வந்து வேலை செய்யணும்னா நீங்க தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும். இங்கே அண்ணன் ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசிய இன விடுதலைக்காக தொடர்ந்து இந்த திராவிடத்தையும் தேசியத்தையும் எதிர்த்து நிற்கிற போது நீங்க குறுக்குற ஓட்டிட்டு இந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த கூடாது. அதை நம்ம மனசுல வச்சு இந்த தேர்தலை வேலை செய்யணும். இல்லையே இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழின விடுதலை அரசியல் போராட்டமாக அறிவாயுத போராட்டமாக தான் இனி பெற முடியும் என்று அண்ணன் தன் மூச்சை பேச்சாக்கி பேச்சை ஆயுதமாக்கி தொடர்ச்சியாக 2016 1.1 விழுக்காடு, 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 8.22 விழுக்காடு பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் சந்திக்கின்ற முதல் பொதுக்குழு கூட்டம் இது. 2026 தேர்தலும் அப்படித்தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பிறகு நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம பணியாற்றணும். நம்ம கிட்ட ஒரு விலை உயர்ந்த மகிழ்வு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை யாராவது கடன் கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இதை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துருவானா, இடிக்காம ஓட்டிடுவாங்களா, இதை சரியா வச்சிருப்பாங்களான்னு. அந்த மகிழுந்துக்கே நம்ம ஒருத்தங்க கையில கொடுக்கறதுக்கு யோசிக்கும் போது அண்ணன் தான் கத்தி கத்தி தொண்டையில் புண்ணாகி ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சியை அவர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தொகுதி வாரியாக பொறுப்புகள் போடுறாங்க. அந்த பொறுப்பை நாம் எவ்வளவு பொறுப்புணர்வோடு வேலை செய்யணுங்கிறத உணர்ந்து நம்ம வேலை செய்யணும். பொறுப்பேற்ற பிறகு இவங்க என்ன நினைக்கிறது, அவன் எப்படி உள்ள வந்துடுறான்னு நான் பாக்குறேன். அவன் எப்படி இந்த இதுக்குள்ள என்னைய மீறி வர்றான்னு பாக்குறேன். அவன் புகைப்படத்தை போடக்கூடாது, இவன் புகைப்படத்தை போடக்கூடாதுங்கிறது நிறைய நம்ம சந்திக்கிறோம். உனக்கு பிடிச்சவன் புகைப்படத்தை தான் போடணும். உங்களுக்கு பிடித்தவர்கள் தான் இந்த கட்சியில வந்து வேலை செய்யணும்னா நீங்க தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும். இங்கே அண்ணன் ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசிய இன விடுதலைக்காக தொடர்ந்து இந்த திராவிடத்தையும் தேசியத்தையும் எதிர்த்து நிற்கிற போது நீங்க குறுக்குற ஓட்டிட்டு இந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த கூடாது. அதை நம்ம மனசுல வச்சு இந்த தேர்தலை வேலை செய்யணும். அதே போல இந்த திருட்டு திமுகவை பார்த்தீங்கன்னா நாங்க தான் பெண் விடுதலைக்கு ஏஜென்ட், நாங்க தான் பெண் விடுதலைக்கு முகவரின்னு சொல்லி நம்மளை காலங்காலமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. இதே திமுக தான் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் வச்சு சேலையை பிடிச்சு இழுத்தாங்க. அம்மையார் இந்திரா காந்தி மதுரையில தலையில அடிபட்டப்போ ரத்தம் கசிந்த போது அது மாதவிடாயாக இருக்கும் என்று ஏளனம் பேசிய திமுகவை நாங்கள் தான் பெண் விடுதலை சாத்தியப்படுத்தினோம் என்று சொல்றாங்களே, அவர்களா சாத்தியப்படுத்தினார்கள்? பெண் விடுதலையை சாத்தியப்படுத்தியது 117 பெண்கள் 117 ஆண்கள் என்ற அரசியல் களத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் 2019 20க்கு 20, 21 117 பெண்கள் 117 ஆண்கள், 24 20க்கு 20 மீண்டும் அசராமல் எத்தனையோ பேர் கேட்டுப்பாங்க, எதுக்குப்பா பெண்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்குற, வேண்டாம் வேண்டாம் என்று. ஆனால் அண்ணன் அதில் இருந்த கொஞ்சம் கூட மாறாமல் மீண்டும் 117 பெண் வேட்பாளர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்கிறார் என்றால் எங்க பிள்ளைங்க சாதாரணமான பிள்ளைங்க கிடையாது. எப்படி தலைவர் சோதியா படையணி மாலதி படையணியை வைத்தாங்க போர்க்களத்திலே பிள்ளைகள் போரிட்டதோ அதே போல எங்கள் பிள்ளைகள் 117 பேரும் இந்த அரசியல் களத்திலே போராக நினைத்து வேலை செய்து அண்ணனுடன் சேர்ந்து சட்டமன்றம் செல்வார்கள். சீமானாகிய நான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சராக என் தமிழ் மீதும் தலைவர் மீதும்